மெத்தட்ஸ்லாம் இருக்குது அதை குறைக்கிறதுக்கு. தூதுவளை ரசம் யூஸ் பண்ணுங்க, மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணுங்க, முருங்கைக்கீரை பொரியல் யூஸ் பண்ணுங்க, லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டையை வந்து நம்ம காய்ச்சி தேநீர் மாதிரி டீ மாதிரி எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்க. சுக்கு தனியா கஷாயம் இல்லை சுக்கு டீ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. காய்கறிகள் எது ஒத்துக்கலையோ அதை மட்டும் ஒதுக்கி வைங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்காதீங்க. பாகற்காய் ஒத்துக்காது, வெண்டைக்காய் அலர்ஜி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்கிறதுனால எல்லாமே சாப்பிடுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல எது ஒத்துக்கலையோ அவாய்ட் பண்ணுங்க. ஆக இந்த மாதிரி வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. பட் ஆஸ்மாவோட ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடு ட்ரீட்மெண்ட் தான் இப்போ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக என்ன ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் பண்ணலாம். ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும். என்னோட வெப்சைட் www.drkarthikey.com நீங்கள் அதை என்னோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். மற்றபடி இந்த